தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் 3வது நாளாக தீ பற்றி எறிவதால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் 3வது நாளாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. 3வது நாளாக தீயை அணைக்க போராடும் தீயணைப்பு வீரர்கள் அதிக அளவில் புகைமூட்டத்தால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். தற்பொழுது ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் 3வது நாளாக தீ கொழுந்து விட்டு எரிகிறது. இதனை அணைப்பதில் தீயணைப்பு வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இந்த தீயினால் மக்கள் சந்திக்கும் பாதிப்புகள் என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சிகாமணி, திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் உள்ளன. இந்த 55 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் ராமையன்பட்டி உள்ள குப்பை கிடங்கில் வைக்கப்படுகின்றன. கடந்த இந்த நிலையில் 3வது நாளாக இன்றும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு படை வீரர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் மாலை 4 மணி அளவில் பச்சி தீயானது பலத்த காற்று காரணமாக வேகமாக பரவியது. இதனால் திருநெல்வேலி சங்கரன்கோயில் சாலையில் புகை மண்டலமாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாயுள்ளார்கள். மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் தொடர்ந்து மூச்சு திணறலால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு படை வீரர்கள் மண்டல துணை இயக்குனர் சரவணபாபு தலைமையில் மாவட்ட அலுவலர் பானுப்பிரியா மற்றும் உதவி மாவட்ட அலுவலர் கார்த்திகேயன் ஆகியோர் மேற்பார்வையில் 55 தீயணைப்பு படை வீரர்கள் 6 தீயணைப்பு படை வாகனங்கள் மூலமாக தொடர்ந்து போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் காற்றின் வேகம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு படை வீரர்கள் மிகவும் போராடி கொண்டு வருகிறார்கள். தீ முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் அவர்கள் தொடர்ந்து தற்போது மணல் மற்றும் குப்பை ஜேசிபி இயந்திரம் மூலமாகவும் பரப்பி அதன் மூலமும் தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இருந்தபோதும் தீயின் வேகம் என்பது மிக அதிகமாக இருப்பதால் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைப்பதில் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் ஆடி மாதம் எனப்படும் ஜூலை மாதத்தில் தொடர்ச்சியாக தீப்பிடித்து வருவது ஒரு வாடிக்கையாகவே நடைபெற்று வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளார்கள். இந்த ஆண்டு குப்பை கிடங்கில் தீயினால் வெளியேறும் அடர்ந்த புகை அப்பகுதியில் உள்ள கிராமங்கள் முழுவதும் சூழ்ந்துள்ளது. காற்றில் பரவும் சாம்பல் மற்றும் சுவாசிக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதனால் தங்களுடைய காரணமாக பலர் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு ஒரு பகுதிக்கு தஞ்சம் புகுந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் 3வது நாளாகவும் அந்த பணியில் தீயணைப்பு படை வீரர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் தங்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் அப்பகுதியில் தற்போது வரை அந்த புகமண்டலமாக காட்சியளிப்பதன் காரணமாக மிகப்பெரிய போக்குவரத்து செல்வதில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தொடர்ந்து உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த தீயை அணைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.